You might sapping. உங்க இன்ஸ்டால ஃபாலோவர்களை அள்ள வேண்டுமா? இது பண்ணுங்க. இன்றைய சமூக ஊட உலகம் இன்ஸ்டாகிராமை நோக்கி நகர்ந்து வருகிறது. ஸ்டோரி, ரீல்ஸ் உள்ளிட்டவற்றை பெறுவதற்கான சக்தி வாய்ந்த தளமா மாறி உள்ளது. நெக்குது. இந்த கண்டென்ட் கிரியேஷன் உலகில் சமூக வலைத்தளங்களை கண்டென்ட் கிரியேட் செய்பவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு அதிகரித்து கொண்டே உள்ளது. இவர்கள் உலகளாவிய பார்வையாளர்களை சென்றடைவதற்கு இன்ஸ்டாகிராம் ஒரு சக்தி வாய்ந்த கருவியா உள்ளது. சமூக வலைத்தளத்தில் வெற்றி அடைய ஒன்று பார்வையாளர்களை மகிழ்விக்கும் வகையில் என்டர்டெயின் செய்ய வேண்டும், இல்லை என்ன பார்வையாளர்களுக்கு புதிய தகவல்களை சொல்லும் வகையில் எடியூகேட் செய்ய வேண்டும். இதை சுவாரஸ்யமான முறையை தொழில்முறையா செய்தால் வெற்றி நிச்சயம். எனவே உங்களுக்கு எதில் ஆர்வம் உள்ளது என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள். பயணம், பேஷன், உணவு, உடற்பயிற்சி, நகைச்சுவை வீடியோக்கள், ஸ்டாண்ட் அப் காமெடிகள் என எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எது வரும் என்பதை முன்கூட்டியே வரையறை செய்து அதை மையமாக வைத்து திட்டங்களை வகுப்பது அவசியம். ஒரு குறிப்பிட்ட துறை குறித்த தகவல்களை ரீல்ஸ் ஆக்க தொடர்ந்து போஸ்ட் செய்தால் அதிக ஃபாலோயர்ஸ்களை சென்று சேர முடியும். எடுத்துக்காட்டாக பல் மருத்துவராக இருக்கும் ஒருவர் பல் மருத்துவம் சார்ந்தோம் மக்களை எளிமையான முறையில் பாதுகாப்பது குறித்தும் ஒரு நிமிட ரீல்ஸ்களை சுவாரஸ்யமா பேசி பதிவிட்டு வரும் பட்சத்தில் அது சார்ந்த ஃபாலோவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இன்ஸ்டா உள்ளிட்ட எந்த சமூக வலைத்தளங்களிலும் அதிக பார்வையாளர்களை பெறுவதற்கு நிலைத்தன்மை, அதாவது கன்சிஸ்டன்சி முக்கியமானது. தினமும் என்னென்ன கண்டென்ட்களை பதிவிட வேண்டும் என அட்டவணையை உருவாதுக்கு ஏற்றார் போல் கண்டென்ட்களை பதிவிடுவோம். தினசரியோ அல்லது வாரத்தில் சில முறை அல்லது வாரந்தோறும் கண்டென்ட்களை பதிவிடுவதை வழக்கமாக்கி கொள்வது அவசியம். இன்ஸ்டாகிராமில் ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு இருவழி தொடர்பு தேவை. பார்வையாளர்கள் பதிவிடும் கருத்துகள், செய்தி மற்றும் குறிப்புகளுக்கு உடனடியாக பதிலளிக்கவும். உங்களை பின்தொடர்பவரின் இருக்கைகள் மற்றும் உங்கள் இடத்தில் உள்ள புற கணக்குகளை விரும்பவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும். இந்த உரையாட புதிய பார்வையாளர்களையும் ஃபாலோவர்ஸ்களையும் அதிகரிக்கும். உங்க கண்டென்ட்க்கு அதிக வரவேற்பை பெற சக்தி வாய்ந்த ஹேஷ்டேக்குகளை பயன்படுத்துவது அவசியம். ஒரு தரமிக்க கண்டென்ட்களை பதிவேற்றி இருந்தாலும் தகுந்த ஹேஷ்டேக்குகள் இல்லை என்ன மக்களின் வரவேற்பை பெற முடியாது. எனவே உங்க கண்டென்ட்களுக்கு ஏற்றார் போல் தொடர்புடைய ஹேஷ்டேக்குகளை ஆராய்ந்து அவற்றை சேர்க்கவும். உங்கள் கணக்குக்கு பிரத்யேகமான பிராண்டட் ஹேஷ்டேக்கை உருவாக்கவும். ட்ரெண்டாகும் ஹேஷ்டேக்களுக்கு ஏற்றவாறு உங்கள் கண்டென்ட்களை வடிவமைக்க முடியுமா என்று சிந்தித்து செயல்படவும். ஹேஷ்டேக்ல பேர் லேட்டர் அல்லது #ify.me போன்ற கருவிகளை பயன்படுத்தவும். ஒரு இடுகைக்கு முதல் 10 தொடர்புடைய ஹேஷ்டேக்குகளின் சமநிலையை இலக்காக கொள்ளுங்க. உங்க இன்ஸ்டா ஃபாலோவர்களை அதிகரிக்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ், ரீல்ஸ், IGTV மற்றும் லைவ் போன் அம்சங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த அம்சங்கள் புதிய பின்தொடர்பவர்களை ஈர்க்க உதவும்.